Taste the Daily. கோவை மாவட்டம் அன்னூரில் அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பில் அதிமுக கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை விவரிக்கவும். கண்டிப்பாக இன்றைக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் என்கிற அந்த மிகப்பெரிய ஒரு திட்டம் என்பது அந்த மக்களுடைய ஒரு கனவு திட்டமாக இருந்தது. அதனை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அடிக்கல் நாட்டி அதனை தொடங்கி வைத்து 80% பணிகள் முடித்து அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை அவர் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய வேள்விக்கு தீர்வு கொடுத்த நாயகனுக்கு இன்றைக்கு அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக கோவை அன்னூர் அருகே இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு நிகழ்ச்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பாராட்டு விழா பிரம்மாண்டமாக கோவை மாநகரமே குலுங்குகிற விதமாக மிகப்பெரிய ஒரு பாராட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்று காலையில் 10 மணிக்கு கொடியேற்றமிடம் நிகழ்ச்சி தொடங்கி தொடர்ந்து பரதநாட்டியம், அதே போன்று தீரன் கலைக்குழுவினுடைய கோவை கம்பத்தாட்டம், அதே போன்று பவளக்குடி கும்மி அறக்கட்டளை குழு, திருப்பூர் கோவையினர் சேர்ந்து இணைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்க முடிகிறது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்திலிருந்து புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அவர் மேடைக்கு அருகே வர இருக்கிறார். உற்சாக வரவேற்பு கொடுப்பதற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சரும் தலைமை நிலைய செயலாளரும் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். முன்னதாக இருசக்கர வாகன பேரணியை அவர் அனைத்துமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி கட்டி இருக்கக்கூடிய அந்த இருசக்கர வாகன பேரணியை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். கோவை மாநகரமே இன்றைக்கு கலைக்கோலம் பூண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு என்ற கூற்றை மெய்ப்பிக்கும் விதமாக அரசியலில் தூய்மை, ஆளுமை, வீரம், மதிநுட்பம், தெளிந்த தீர்க்கமான முடிவுகளால் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி டாக்டர் ஜெ ஜெயலலிதா அவர்கள். தமிழகமே அம்மா என்று அழைத்தது அப்படிப்பட்ட தவ வாழ்வு மக்களுக்காகவே வாழ்ந்து மக்கள் மனங்களில் நீங்காத புகழோடு சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய சிங்கப்பெண் அவர். அப்படிப்பட்ட அந்த சிங்கப்பெண் புரட்சி தலைவர் இதய தெய்வம் பாரத ரத்னா எம்ஜிஆர் என்கிற அந்த 3 எழுத்து மந்திரத்தின் எண்ணங்களை, லட்சியங்களை நிறைவேற்றியவர் அம்மா. இந்த இருவரும் தலைவர்களுடைய பாதையில் அதிமுகவையும் அதனுடைய 1.5 கோடி தொண்டர்களையும் ஆலமரமாக இருந்து விழுதுகளாக இருக்கக்கூடிய தொண்டர்களை கொண்டு தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்றவர் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். வள்ளலார் கூறியது போல வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்ற கூற்றை மெய்ப்பிக்கும் விதமாக விவசாயிகளுடைய துயரை துடைக்க, விவசாயிகளுடைய பாதுகாவலனாக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அவையை நடைமுறைப்படுத்தி விவசாயிகளுக்காகவே வாழ்ந்து வரும் விவசாயி என்றால் மிகையாகாது. 1/6/2018 அன்று காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி நீர் முறைப்படுத்தக்கூடிய குழு ஆகியவற்றை அமைத்துக் கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். இதற்காக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதால் அது சாத்தியமானது. இதனால் காவேரி கழிமுக பகுதி விவசாயிகளுடைய உரிமை, வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டது. பயிர் காப்பீட்டு திட்டத்தில் 9,287 கோடி ரூபாய் இழப்பீடு தொகையை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சராக புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருந்தபோது பயிர் காப்பீட்டு திட்டத்திற்காக அந்த தொகையை இழப்பீடாக வழங்கி விவசாயிகளுடைய துயரை துடைத்தவர் அவர். உலகத்திற்கே சோறு போடும் டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மாவட்டமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்றி கொடுத்தார். விவசாயம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய உயிர் நாடி. இந்த உலகிற்கே சோறு போடக்கூடிய விவசாயி கடவுளாக பார்த்தார் அவர். முல்லை பெரியார் அணையினுடைய நீர்மட்டம் 14/8/2018 மற்றும் 10/8/2020 அன்று 136 அடியாக இருந்தது.
ஆனால் 15/8/2018 அன்று 142 அடியை அது அடைந்தது என்றால் அது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய மாபெரும் சட்ட போராட்டம். அந்த சட்ட போராட்டத்தின் முடிவாக கிடைத்த மாபெரும் வெற்றி விவசாயிகளுடைய கண்ணீரை துடைத்த விவசாயிகளுடைய நாயகனாக எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோடு இருக்கிறேன் என்கிற அவருடைய கண்ணீரை துடைத்து அந்த முல்லை பெரியாறு அணையை 142 அடியாக உயர்த்தி காட்டினார். மேட்டூர் முதல் 15/6/2020 வரை 308 நாட்கள் தொடர்ந்து அந்த நீர் இருக்கும் வகையிலே நீர் மேலாண்மை கையாளப்பட்டது. நீர் மேலாண்மையிலே புரட்சி தமிழர் ஒரு புரட்சியை கண்டார் என்று சொன்னால் அது மிகையாகாது. திருவள்ளூர் மாவட்டம் கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகையில் ரூபாய் 380 கோடியில் புதிய நீர்த்தேக்கம் அமைத்துக் கொடுத்தார் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். குடிமராமத்து திட்டத்தின் கீழ் 1417 கோடியே 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 6211 ஏரிகள். குடிமராமத்து திட்டத்தின் கீழ் 1417 கோடியே 17 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 6211 ஏரிகள், குளங்கள், குட்டைகள், நீர்நிலைகளை தூர்வாரி நீர் மேலாண்மையில் மாபெரும் புரட்சி செய்தார் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அதனால் குடிமராமத்து நாயகன் என்கிற பட்டத்தை விவசாயிகள் அவருக்கு அளித்து மகிழ்ந்தார்கள். அதே போன்று ஆதனூர் குமாரமங்கலம் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே 494 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கதவணை பணிகளுக்காக ஒதுக்கீடு செய்து அந்த பணிகளுக்காக அர்ப்பணித்தார். ஆதனூர் குமாரமங்கலம் கொள்ளிடம் ஆற்றின் குறுக்கே 494.60 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மக்களுக்காக அதற்காக அந்த தண்ணீரினுடைய தேவைக்காக அறிந்து அதனை செய்து கொடுத்தார். கரூர் மாவட்டம் நஞ்சை புகழூரில் காவேரி ஆற்றின் குறுக்கே 406.50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கதவணை அமைக்கும் பணிகளுக்கு அவர் வழங்கினார். மேட்டூர் அணையினுடைய உபரி நீரை 1000 வறண்ட ஏரிகளை நீரேற்றும் திட்டத்தின் மூலமாக நீரை தேக்கி வைக்கக்கூடிய சரபங்கா வடிநில நீரேற்றும் திட்டம் ரூபாய் 565 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கொடுத்து வழங்கினார். 1102 ஏக்கரில் ரூபாய் 1203 கோடி ரூபாய் ஆசியாவிலேயே மிகப்பெரிய ஒருங்கிணைந்த கால்நடை பூங்காவை அவர் அமைத்துக் கொடுத்தார். விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்திற்கு இன்றியமையாமல் இருக்கக்கூடிய கால்நடைகளுடைய தேவைக்காக அதனை அவர் செய்து கொடுத்தார். தென் மாவட்ட மக்களுடைய நீண்டகால கனவு நிறைவேற்றக்கூடிய வகையிலே 14,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்துக்கு செயலாக்கம் கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். ரூபாய் 11,250 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவேரி மற்றும் அதன் கிளை ஆறுகளை மாசுபடுவதிலிருந்து முழுமையாக மீட்டெடுக்க நடந்தாய் வாழி காவேரி திட்டம் ஒரு பொன்னான ஒரு திட்டத்தை, ஒரு ஆறு எப்படி தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஒரு ஆறு மனிதனுடைய வாழ்வியலில் எப்படிப்பட்ட பல்வேறு பங்களிப்புகளை செய்து கொடுக்கிறது, ஒரு ஆறு மனிதனுடைய தேவைகளை கால்நடைகளுடைய தேவைகளை எப்படி பூர்த்தி செய்கிறது என்பதை நிறைவேற்றுவதற்காக கனவு திட்டமாக நடந்தாய் வாழி காவேரி திட்டத்தை கொண்டு வந்தார்கள். ரூபாய் 803.49 கோடி ரூபாயில் அணை பராமரிப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டத்திற்காக செயல்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு பாசன மேலாண்மை நவீனப்படுத்துவதற்காக 2,962 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அதனை செயலாக்கம் செய்தார். ரூபாய் 130.20 கோடியில் காவிரி டெல்டா பகுதிகளிலே 694 இடங்களில் தூர்வாரும் பணிகளை முடித்துக் கொடுத்தார் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். ரூபாய் 749.50 கோடியில் கட்டளை உயர்மட்ட கால்வாய், ராஜகால்வாய் பாசனம் மற்றும் நொய்யல் உபவடிவ நில நீர்மயமாக்க திட்டத்தை நிலைநாட்டினார். காவிரி டெல்டாவில் ரூபாய் 960.66 கோடியில் பருவநிலை மாறுதல்களை எதிர்கொள்ளும் திட்டத்தை புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் உருவாக்கி கொடுத்தார். திருவள்ளூர் மாவட்டம் காட்டூர் மற்றும் ரத்தமஞ்சி மீட்டல், புனரமைத்தல் மற்றும் நவீனமயமாக்கல் திட்டத்திற்காக பல்வேறு அர்ப்பணிப்பு திட்டங்களை விவசாயிகளுக்காக கொண்டு வந்து கொடுத்தார். ரூபாய் 933.10 கோடியில் கீழ்பவானி வடிநிலத்தில் மீட்டல், புனரமைத்தல் மற்றும் நவீனமயமாக்கல் திட்டத்திற்காக அர்ப்பணித்தார். தமிழ்நாடு நீர்வள ஆதாரங்களை பாதுகாப்பு மற்றும் நீர் மேலாண்மை இயக்கம் மக்கள் இயக்கமாக புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் நிலைநிறுத்தப்பட்டது.
இப்படிப்பட்ட மக்கள் சார்ந்து விவசாயிகள் சார்ந்து நீர் மேலாண்மைக்காக கொண்டு வரப்பட்ட பல்வேறு பணிகளை நீர் மேலாண்மையில் இந்தியாவிலேயே சிறந்த மாநிலமாக தமிழகம் திகழ்ந்தது என்ற பெருமைமிகு விருதை அதிமுக ஆட்சியில் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பெற்றார். கிராமப்புற பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக 1,11,444 கறவை மாடுகள், குறிப்பாக கிராமப்புற பெண்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட வேண்டும், பெண்களுடைய வாழ்வியல் வளர்ச்சிக்காக அதிமுகவினுடைய பல்வேறு திட்டத்தை முதலமைச்சர் இருந்தபோது தற்போதைய எதிர்க்கட்சி தலைவர் பொதுச் செயலாளர் அவர்கள் அந்த பல்வேறு பணிகளை அர்ப்பணித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்காக கிராமப்புற பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த 1,11,444 கறவை மாடுகள் அவர் மக்களுக்காக வழங்கினார். 52,88,608 வெள்ளாடுகள், செம்மறி ஆடுகள் ஏழை எளிய மக்கள், கிராமப்புற மக்கள், விவசாயிகளுடைய மேம்பாட்டிற்காக அவர் அதனை வாரி வழங்கினார் என்றால், அவருடைய வாழ்வாதாரம் மேம்பட்டது என்றால், கால்நடை வளர்ப்பிலும் பால் உற்பத்தியினுடைய புரட்சியிலும் மிகப்பெரிய புரட்சி செய்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். 16.43 லட்சம் விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளிலே பெற்ற ரூபாய் 12,110 கோடி கடனை தள்ளுபடி செய்து விவசாயிகளுடைய துயர் துடைத்தவர் விவசாயிகளுடைய நாயகன் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். கூட்டுறவு வங்கிகளிலும் கூட்டுறவு சங்கங்களிலும் மகளிர் சுய உதவிக்குழுவினர் பெற்ற கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட்டது. 32 லட்சம் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரண நிதியாக ரூபாய் 2,247 கோடி வழங்கப்பட்டது. நிவர் புரவி புயலால் பாதிக்கப்பட்ட 17.43 லட்சம் விவசாயிகளுக்கு 1,717 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டது. உணவு தானிய உற்பத்தியில் தொடர்ந்து 5 முறை கிருஷி கர்மான் விருதினை பெற்றது தமிழகம். சரித்திர சாதனை படைத்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே. மக்காச்சோள பயிர் அமெரிக்கன் மண்டைப்புழு தாக்குதலால் கட்டுப்படுத்த முடியாமல் விவசாயிகள் பாதிப்புக்குள்ளானார்கள். விவசாயிகளுடைய துயரை துடைக்கக்கூடிய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ரூபாய் 186.25 கோடி ரூபாய் வழங்கி அவருடைய துயரை துடைத்து அவர்களுக்கு நிவாரணத்தை வழங்கி கொடுத்தார் என்றால் அந்த விவசாயிகள் எப்படி பாராட்டாமல் இருப்பார்கள்? மானாவாரி பயிர்களுக்காக ஹெக்டேர் ஒன்றுக்கு 10,000 ரூபாய் நிவாரணமாக அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது. நீர்ப்பாசன வசதி பெறும் பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு 20,000 ரூபாய் நிவாரணத்தை வழங்கினார் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். குறிப்பாக விவசாயிகளுடைய துயரை துடைப்பதற்காக, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக பல்வேறு சிறப்பு நிவாரணங்களை விவசாயிகளுக்காகவே வழங்கி கொடுத்தார் என்றால் அது மிகையாகாது. நீண்ட கால பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு ரூபாய் 25,000 நிவாரணமாக வழங்கப்பட்டது. நீண்ட கால பயிர்களுக்கு ஹெக்டேர் ஒன்றுக்கு நிவாரணமாக 25,000 ரூபாய் வழங்கப்பட்டது. நுண்ணீர் பாசன திட்டத்தை செயல்படுத்துவதில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடம் பெற்றது என்ற பெருமையை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே நிலைநாட்டப்பட்டது, கொண்டு வரப்பட்டது. 5 புதிய கால்நடை மருத்துவ கல்லூரிகளை தமிழகத்துக்காக கொண்டு வந்து உருவாக்கி கொடுத்தார். 5 புதிய கால்நடை மருத்துவ கல்லூரிகளை தமிழகத்திற்காக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர் கொண்டு வந்து அதனை கொடுத்தார். நெல் ஜெயராமன் பெயரில் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் ஒன்றை உருவாக்கி நடவடிக்கை மேற்கொண்டார். ஒரு விவசாயி இறந்து போனால் பாரம்பரிய அந்த நெல் வித்துக்களை எப்படி பாதுகாப்பது, அதனை எப்படி மீட்டெடுப்பது, விவசாயியினுடைய அந்த புகழை எப்படி போற்றுவது என்பதை ஒரு விவசாயியாக இருந்து அதனை உணர்ந்த காரணத்தினால் நெல் ஜெயராமன் என்கிற அந்த விவசாயிக்காக பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தை அவர் பெயரால் தொடங்கியவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். காவேரி டெல்டா பகுதிகளில் 30 ஆண்டுகள் இல்லாத வகையில் 32.41 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்து தமிழகம் மெகா சாதனை படைத்தது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். 32.41 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்து தமிழகம் மெகா சாதனை படைத்தது.
வரலாற்றில் உழவர்களுடைய துயரத்தை, விவசாயிகளுடைய வேதனையை புரிந்து செயல்பட்ட முதல்வராக அன்றைக்கு புரட்சி தமிழர் அவர்கள் செயல்பட்டார். சுழன்றது ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை என்ற வள்ளுவனினுடைய குரலுக்கேற்ப உழவுத் தொழில் எவ்வளவு கடுமையான ஒரு வேலையாக இருந்தாலும் உழவன் அதனை கைவிடாமல் எப்படி உருக்கமாக பிடித்து கொண்டு செயல்படுகிறான் என்பதை, உதிரம் சுட்டுகிறான் என்பதை உணர்ந்தவர் புரட்சி தமிழர் அவர்கள். உலகம் உழவன் பின்னால் செல்ல வேண்டும் என்பதை உலகிற்கு உரைத்த வள்ளுவனினுடைய வாக்கை மெய்யாக்கியவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் 1960ஆம் ஆண்டு முன்மொழியப்பட்டாலும் அது கிடப்பிலே போடப்பட்டு கிடந்த ஒரு திட்டமாக இருந்தது. தமிழகத்தில் உள்ள திருப்பூர், கோவை, ஈரோடு ஆகிய 3 மக்களுடைய 60 ஆண்டு கால கனவு திட்டம் அத்திக்கடவு அவிநாசி திட்டம். அந்த 60 ஆண்டு கால கனவு திட்டமான அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு வேள்விக்கு தீர்வு கொடுத்த நாயகன்தான் அத்திக்கடவு அவிநாசி திட்ட நாயகன் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அன்றைக்கு முதல்வராக இருந்த 2011 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே மக்கள் மனங்களில் நீங்காத செல்வாக்கை பெற்று சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய இதய தெய்வம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் அதற்கு உயிர்ப்பித்தார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்த 1862 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பரிசீலனை செய்து மத்திய அரசிற்கு அனுப்பினார். நிதி ஒதுக்கினாலும் ஒதுக்கவில்லை என்றாலும் இந்த திட்டம் நிறைவேற்றியே தீரும் என்று அவர் சட்டமன்றத்தில் கர்ஜனை செய்தார். 13/8/2016 தேர்தல் வாக்குறுதியாக புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றியே தீர்வோம் என்று வாக்குறுதி அளித்தார். 3027 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்து 3523 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலே அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கான அந்த திட்ட மதிப்பீடுகள் குடிநீர் திட்டமாக மாற்றப்பட்டு மத்திய அரசுடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்து 3027 கோடி ரூபாய், அதாவது 3,27 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முதல் கட்டமாக ஒதுக்கீடு செய்தவர் புரட்சி தலைவர் இதய தெய்வம் அவர்கள். இதற்காக 3523 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பாசனம் மற்றும் குடிநீர் திட்டத்திற்காக மாற்றப்பட்டு மத்திய அரசினுடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்தவர் புரட்சி தலைவி இதய தெய்வம் ஜெயலலிதா அவர்கள். முதல் கட்டமாக 3,27 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடும் செய்தார். புரட்சி தலைவிக்கு பிறகு முதல்வராக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக புரட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதல்வராகிறார். 19/5/2017 அன்று அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேற்றப்படும் என்று ஒரு கூட்டத்திலே புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவிக்கிறார். 60 ஆண்டு கால விவசாயிகளுடைய கனவை நனவாக்கும் திட்டத்திற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் 1652 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய நீர்ப்பாசனம் மற்றும் நிலத்தடி நீர் செறிவூட்டுதல் குடிநீர் வழங்கக்கூடிய திட்டத்திற்கு 28/2/2019 புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை வேள்விக்கு தீர்வு கொடுத்த நாயகனாக கோவை, திருப்பூர், ஈரோடு மக்களுடைய விவசாயிகளுடைய கனவை நினைவாக்கிய நாயகனாக அவர் அன்றைக்கு அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார். அடிக்கல் நாட்டியதோடு மட்டுமல்ல, 34 மாதங்களில் இந்த திட்டத்தை நிறைவு செய்து திட்டமிட்டு 80-90% பணிகள் விரைவாக முடிக்கவும் புனரமைக்கவும் மிக வேகமாக பல்வேறு பணிகள் நடைபெறுகிறது. கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் மாவட்டங்களில் 32 பொதுப்பணித்துறை குளங்களில் 42 உழவர் குளங்கள், 971 குளங்கள் நீர் நிரம்ப இருக்க அதனுடைய நீர்வள ஆதாரத்தை பெருக்க அதனுடைய குடிமராமத்து பணியை செய்து சிறப்பாக செயல்படுத்தப்பட்டது. கோவை, திருப்பூர், ஈரோடு 3 மாவட்டங்களுடைய 24 நகர்ப்புற பகுதிகளில் 1045 கிராமங்களில் நீர் வழங்குவதற்கு இந்த திட்டம் சாத்தியமாக்கப்பட்டது. சுமார் 50,000 ஏக்கர் விளைநிலங்கள் பாசன வசதி பெற்றது. இந்த திட்டத்தினால் விவசாயிகளுடைய கனவு, பொதுமக்களுடைய குடிநீர் தேவை தீர்வடைந்தது. 80-90% பணிகள் நிறைவு பெற்ற நேரத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. அடுத்து வழக்கம் போல வந்த திமுக வழக்கம் போலவே ஸ்டிக்கர் ஒட்டியது. அதுதான் ஸ்டாலினின் திராவிட மாடல் ஸ்டிக்கர் ஒட்டும் ஆட்சி. உண்மையை உணர்ந்து 3 மாவட்ட விவசாயிகள் இதற்காக யார் பாடுபட்டது,
யார் இதற்கு அடித்தளமிட்டது, கிடைப்பிலே கிடந்த திட்டத்தை யார் நிறைவேற்றுவோம் என்று உறுதிமொழி கொடுத்தது, யார் நிறைவேற்றியது, யார் அடிக்கல் நாட்டியது, யார் பணிகளை மேற்கொண்டது என்று உணர்ந்து பார்த்தால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் இதற்கு முக்கியமான காரணம் என்பதை உணர்ந்து இன்றைக்கு விவசாயிகள், இந்த 3 மாவட்ட விவசாயிகள் ஒருங்கிணைந்திருக்கிறார்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு என்று சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்பிலே கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் தமிழக விவசாயிகள் அனைவருமே ஒன்றிணைந்து அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து இன்றைக்கு கோவை மாவட்டம், குறிப்பாக அந்த அன்னூர் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய கச்சப்பள்ளி பிரிவு என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே இந்த பிரம்மாண்டமான இன்றைக்கு இந்த பாராட்டக்கூடிய புரட்சி தமிழருக்கு விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவை மாநகரமே இன்றைக்கு விழாக்கோலம் பூண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். குறிப்பாக இன்று காலை 10 மணிக்கு கொடியேற்றம் தொடங்கியது. 12 மணிக்கு பரதநாட்டியம் இசைக்கப்பட்டது. 12:45 மணிக்கு மேலாக தீரன் கலைக்குழுவினர் கோவை கம்பத்தாட்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கிராம மண் வாசனை மிக்க அந்த கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெற்றது. 1 மணிக்கு மேலாக 2-3 மணி வரை தற்போது திருப்பூர் கோவை பவளக்கொடி கும்மி அறக்கட்டளை குழுவினுடைய கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. குடிமராமத்து நாயகன், விவசாயிகளுடைய பாதுகாவலன், கோவை, திருப்பூர், ஈரோடு மக்களுடைய 60 ஆண்டு கால தண்ணீர் தேவையை கண்ணீர் விட்டு கதறியும் கிடைக்காத அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை கொடுத்த நாயகனாக, விவசாயிகளுடைய வேள்விக்கு தீர்வு கண்ட விழா நாயகன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு கோவையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது அந்த மேடையை ஏறுவதற்கு இன்னும் சில நிமிடங்களிலே அவர் ஏறவிருக்கிறார். வழியிலே விவசாயிகள் திரண்டு உற்சாகமான ஒரு வரவேற்பினை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோவை மாநகரமே இன்றைக்கு குலுங்கும் விதமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அந்த உற்சாக வரவேற்பினை அளித்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வாகனத்தை சூழ்ந்து அவருக்கு பொன்னாடை அளித்தும் பூங்கொத்துக்களை கொடுத்தும் எங்களுடைய கண்ணீரை தொடுத்த, எங்களுடைய தண்ணீர் தேவையை தீர்த்து வைத்த, நான் தண்ணீர் தேடிய 60 ஆண்டு கால அத்திக்கடவு அவிநாசி திட்ட வேள்விக்கு தீர்வு கொடுத்த நாயகனே வருக வருக என்று உற்சாகத்தோடு முழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். 1000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இருசக்கர வாகனத்திலே செல்லக்கூடிய அந்த பேரணியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்தார்கள். கழகத்தின் காலைகள் அந்த கழக கொடியை கையிலேந்தி ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கோவை மாநகரத்தில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு இருசக்கர வாகனங்களிலே விவசாயிகளுடைய அந்த கோரிக்கையை, விவசாயிகளுடைய தேவையை அந்த நிறைவேற்றும் விதமாக அதிலே விவசாய பெருங்குடி மக்களுடைய பிள்ளைகளும் அவர்கள் பேரணியாக சென்ற காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. கோவை மாவட்டம் அன்னூர் கச்சப்பள்ளி பிரிவு அருகே நடைபெறக்கூடிய இந்த அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய கூட்டமைப்பு மற்றும் விவசாயிகள் பொதுமக்கள் சார்பிலே நடைபெறக்கூடிய இந்த பாராட்டு விழாவிலே பிரம்மாண்டமான முறையில் தற்போது அந்த விழா நடைபெற்று வருகிறது. பொதுமக்களும் அங்கு இருக்கக்கூடிய கழகத்தினும் ஒரு உற்சாக வரவேற்பினை அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு அளித்திருக்கிறார்கள். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்திலிருந்து புறப்பட்டு கோவைக்கு வந்துவிட்டார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். அத்திக்கடவு அவிநாசி திட்ட நாயகன் விவசாயிகள் அளிக்கக்கூடிய உற்சாக வரவேற்பு மழையில் உள்ளம் மகிழ மேடையை நோக்கி இன்னும் சில நிமிடங்களிலே வரவிருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். விவசாயி தான் இந்த நாட்டினுடைய எஜமானன், விவசாயி தான் இந்த நாட்டினுடைய முதலாளி, விவசாயி தான் இந்த உலகில் உள்ள மக்களுக்கு சோறு போடும் கடவுள். எனவே விவசாயி தான் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக விவசாய குடியில் பிறந்து தானும் ஒரு விவசாயி என்பதனால் அந்த விவசாயிகளுடைய தேவையை அறிந்து பல்வேறு அவருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி இன்றைக்கு அவருடைய மனதிலே நீங்காத ஒரு இடத்தை புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பெற்றிருக்கிறார். அதற்காக அவருக்கு இந்த உற்சாக வரவேற்பு விவசாயிகள் சார்பிலே பாராட்டு விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விழாவிலே பங்கேற்கவிருக்கிறார். தான் ஒரு விவசாயி என்பதால் விவசாயிகள் அளிக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான பாராட்டு நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதில் தான் பெருமை அடைவதாகவே அவர் உள்ளம் மகிழ நிகழ்ச்சியோடு வந்து கொண்டிருக்கிறார். அந்த இன்னும் சில நிமிடங்களிலே மேடையை நோக்கி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் வருகை தரவிருக்கிறார்கள். மக்களுக்காகவே வாழ்ந்து மக்கள் மனங்களிலே நீங்காத புகழோடு நிலை பெற்றிருக்கக்கூடிய இதய தெய்வம் பாரத தான் புரட்சி தலைவர் டாக்டர் MGR அவர்களை தொடர்ந்து
அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகக்கூடிய பொதுச் செயலாளராக புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் எப்படி சீரும் சிறப்புமாக செம்மாந்து கட்சியை இயக்கத்தை நடத்தினார்களோ, ஆலமகரமாக இருந்து விருதுகளாக இருக்கக்கூடிய 1.5 கோடி தொண்டர்களை காத்தார்களோ, அதுபோன்று இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளராக அதிமுக என்கிற ஆலமரமாக இருந்து விருதுகளாக இருக்கக்கூடிய 1.5 கோடி தொண்டர்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக புரட்சி தலைவர் வழியிலே, புரட்சி தலைவி வழியிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு திட்டங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொடுத்தவர் மக்களுக்காக. 1/6/2018 அன்று காவேரி நீர் மேலாண்மை ஆணையம் மற்றும் காவேரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை அமைத்துக் கொடுத்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டதால் அது சாத்தியமானது. காவேரி கழிமுக பகுதி விவசாயிகளுடைய உரிமை இதனால் பாதுகாக்கப்பட்டது. விவசாயிகளுடைய உரிமையை எப்படி பாதுகாக்க வேண்டும், அவருடைய உரிமை எப்படி பறிக்கக்கூடாது என்பதில் கண்ணும் கருத்துமாயிருந்து அதனை சாத்தியப்படுத்தி காட்டியவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். பயிர் காப்பீட்டு திட்டத்தில் 9,280 கோடி ரூபாய் இழப்பீடு தொகையை வழங்கி, பயிர் காப்பீட்டு தொகை இருந்தால்தான் விவசாயிகளுடைய துயர் துடைக்க முடியும் என்பதை உலகறிய செய்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். ஊருக்கு உலகத்திற்கே சோறு போடும் டெல்டா மாவட்டங்கள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தார்கள். ஏனென்றால் தேவையற்ற முறையிலே விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை அங்கே மீட்டெடுக்க முடியாமல் போய்விடும் என்பதற்காக பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அதிமுக ஆட்சியிலே அறிவிக்கப்பட்டது. முல்லை பெரியாறு அணையுடைய நீர்மட்டத்தை 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தி காட்டி அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய விவசாயிகள் பொதுமக்களுடைய குடிநீர் தேவையை, நீர் தேவையை பூர்த்தி செய்து கொடுத்தார்கள். மேட்டூர் அணையினுடைய நீர்மட்டம் 100 அடிக்கு மேல் 13/8/2019 முதல் 15/6/2020 வரை 308 நாட்கள் தொடர்ந்து இருக்கும் வகையிலே அந்த நீர் மேலாண்மையை செய்யக்கூடிய நுட்பமான வேலைகளை அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி செய்து கொடுத்தார். திருவள்ளூர் மாவட்டம் கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகையிலே ரூபாய் 380 கோடியிலே புதிய நீர்த்தேக்கத்தை அமைத்துக் கொடுத்து அந்த மக்களுடைய நீர் தேவையை பூர்த்தி செய்து கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். இப்படி பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக அர்ப்பணிப்போடு செய்து கொடுத்தவர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். இன்னும் சில நிமிடங்களிலே அந்த அத்திக்கடவு அவிநாசி திட்ட பிரம்மாண்டமான விவசாயிகள் எடுக்கக்கூடிய அத்திக்கடவு அவிநாசி திட்ட கூட்டமைப்பு விவசாயி மற்றும் பொதுமக்கள் எடுக்கக்கூடிய பாராட்டு விழாவிலே பங்கேற்று அவருடைய பாராட்டுதலை, வாழ்த்துக்களை பெற்ற பிறகு சிறப்புரை நிகழ்த்தவிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.